அவங்க மட்டும் தெரியும் அவங்க இந்த விளாக் எதுக்குன்னா நாங்கள் 5-6 நாள் ட்ரிப் போகிறோம். அந்த 6 நாள் ட்ரிப்பில் நடக்கிற ஃபன்னு எல்லாமே என்ஜாய்மெண்ட் எல்லாமே அந்த வீடியோவில் காட்ட போகிறோம். நீங்கள் எல்லாம் பாருங்க. 6 நாளில் வந்து இப்போ வந்து யாரையும் பசங்க பெரியவங்க யாருமே கிடையாது. எல்லாமே பசங்களா சமைச்சு சாப்பிட்றதுலேருந்து எல்லாமே எடுத்துட்டு நாங்கள் மட்டும்தான் பண்ணுறோம். சிறப்பாக பண்ணுவோம், நல்லா பண்ணுவோம். பாருங்க இப்போ இந்த ஒவ்வொரு வீடியோ கூட ரெகுலராக பாருங்கள். நல்லா இருக்கும், ஃபன்னாக போகும், செம்ம ஜாலியாக இருக்கும். நீங்களும் பசங்களோட ஜாலியாக இந்த மாதிரி ட்ரிப் போங்க, ஜாலியாக இருங்க, என்ஜாய் பண்ணுங்க. எங்களால் முடிஞ்சது கண்ணனை கொஞ்சம் பெஸ்ட்டாக கொண்டு போவோம். பெஸ்ட்டாக கூட ஃபன்னாக போகும். நல்லா ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஓகேவா? எல்லா வீடியோ கம்பல்சரி டே பை டே போடுங்க, கன்ஃபார்ம் பாருங்க. ஓகேவா? சரி, ட்ரிப் கிளம்பியாச்சு. நல்லா ட்ரிப் போகிறோம். ஆனால் மட்டும் வரல. சொல்லுனாக்கா சொல்லுனா எவ்வளவு சொல்லுது என்ன கட்டுப்படுது. மணி எத்தனை 12 மணி ஆச்சு. இப்போ டீ குடிக்க பேரி வந்தாச்சு. டீ குடிச்சு நம்ம கிளம்ப போறோம். வந்தாச்சு. எல்லாம் குளிக்க போயிட்டாங்க, நானும் குளிக்க போகிறேன். நாங்கள் 4 சீட் எடுக்கிறோம். நீங்கள் உங்களுக்கு என்ன சொல்லுங்கள் எடுத்துகிறோம். லாட்டரி சீட்டு வாங்குறேன்னா வந்ததில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் லாட்டரி சீட்டு வாங்கிட்டோம். அடிச்சு தானே ஆளுக்கு 10 லட்சம் தரேன் சொல்லி 10 லட்சம் லாட்டரி சீட்டு வாங்கியாச்சு. சசிதான் லாட்டரி சீட்டு பாருங்க 2 வாங்கியாச்சு. என்ன சொல்லுங்க, உங்களுக்கு 2 வாங்கிக்கிறோம். சரி, இப்போ நம்ம கிளம்ப போகிறோம். இது எல்லாத்தையும் சப்பாத்தி சாப்பிட்றோம். யாரும் நல்லா அங்கே பீச்சில் விளையாட போயிட்டாங்க. நாங்கள் வந்து 5 பேர் எடுத்து 5 ஆளுக்கு 10 சப்பாத்தி. இது வந்து எப்படி தெரியும்னா இந்த பிளாக் போட்டர் தெரியும். தெரியாது. நாங்கள் யார் மேலேயும் சாப்பிட்றோம், பசிக்குது, அதெல்லாம் போயிட்டாங்க. பீச்சா சும்மா சுற்றி பார்த்தாச்சு. பார்த்தீங்கன்னா சாப்பிட போயிட்டு இருக்கோம். நாங்களும் தான் சாப்பிட போறோம். இப்பதான் சப்பாத்தி சாப்பிடுங்க வாங்க. பண்ணலாம் பாருங்க, சுத்தி காட்டுங்க. சூப்பரா போயிட்டு செம்ம ஜாலியா இருக்குது. கம்மியா சார் 10 பூரி சாப்பிட்டா. பொய் எல்லாம் பொய். 10 பூரி வசந்தரே இங்க பாரு. 12 பூரி, இவன் 15, சரவண 25, கட்ட முழுகிறான். மோகன் 32. என்ஜாய் பண்ண போறோம். நம்ம வந்து எங்க வந்திருக்கோம்னா மியூசியம் வந்திருக்கோம். இங்கே ஃபுல்லாக வைல்டு அனிமல் எல்லாம் நிறையா இருக்கும். நிறையா இருக்கும். இப்போ வந்து நம்ம ஓனாக பார்க்க போகிறோம். என்னென்ன காட்டி தரோம் பாருங்க, நாங்கள் பார்க்கலாம். நாங்கள் 2 பேர் தான் இருக்கோம். இதெல்லாம் எங்கே போனாலும் தெரியல. நாங்கள் 2 பேர் தான் இருக்கிறோம். மீதியெல்லாம் தொலைஞ்சிட்டாங்க. மீதி யார் 2 பேரோட தொலைஞ்சிட்டாங்க. நாங்கள் மட்டும் சேஃபாக இருக்கோம். மீதி தொலைஞ்சு போயிட்டாங்க. இங்கே ஃபுல்லாக கப்புள்ஸ் தான் நிறையா இருக்காங்க. அவங்க கப்புள்ஸாக வராங்க. நாங்கள் கப்புள்ஸாக நாங்கள் ஃப்ரெண்ட்ஸாக போகிறோம். அவ்வளோதாங்க. ரைஸ் வாங்க. அது மான் ரைஸ் அடுத்து மான் பாருங்க. மோஸ்டாக போகிறோம். கறி சூடு ஏதோ இருக்குது, ஏதோ பாம்பு இருக்குது, ஏதாவது இருக்குன்னு வந்து பார்த்தா இங்கே ஒன்றுமே இல்லை. அந்த மான் குட்டி மான் மட்டும் தான் இருந்துச்சு, வேறு எதுவுமே இல்லை. ஏதாவது அந்த ஜூ மாதிரி எல்லாம் ஷிஃப்ட் பண்ணிட்டாங்களா, வேறு ஜூ 2 பேர் மட்டும்தான் இருக்கணும். இந்த ஜூக்கு அனிமல் வேறு நெருக்கி ஷிஃப்ட் பண்ணிட்டாங்களா. மானம் ஒன்றுமே இல்லை, வந்தது வேஸ்ட்டாக போயிடுச்சு. பசங்களாம் எங்கள் பார்த்துட்டு வெளியே போயிட்டாங்க. இப்போ நாங்கள் போயிட்டுருக்கோம் திரும்ப ரிட்டனு. நாங்கள் போய் பார்க்கலாம். செல்ஃபாக நாமளே டிக்கெட் எடுக்க மாதிரி தான். நாமளே அமௌண்ட்டு பே பண்ணி நாமளே டிக்கெட் எடுத்துக்கணும். என்னன்னா இப்போ பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு 70 ரூபா எடுத்தாச்சு. இங்கேருந்து ஜூ ஃபுல்லாக போகிறதுக்கு ஒரு 2.5 கிலோமீட்டர் இங்கே நடந்து போகணுமாம்மா. 2.5 கிலோமீட்டரு
கைஸ் அவரால் நடக்க முடியாது. அவரை காட்டுறா. அவரால் நடக்க முடியாது. 2.5 கிலோமீட்டர் நடந்து போனேன். இந்த ஆளால் நடக்க முடியல. பாருங்க சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. 2.5 கிலோமீட்டர் நடந்து போனேன் இங்கிருந்து. அது வந்து நான் உருண்டு போக போறேன். உருண்டு போக போறேன். 2.5 கிலோமீட்டர் நாங்க செடி ஜோடியா போய் நடந்து பார்க்கலாம் வாங்க எல்லாரும் வாங்க. நிறைய விலங்கு புதுசா நிறைய இருக்குது. எங்களோட வந்தவன் புதுசா நிறைய இருக்குது. அவங்க நம்ம அடுத்தடுத்து பார்க்கலாம். ஓகேவா? இப்போ வந்து பஸ் எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. ரெடி இந்த ஜூல அதிகமாக எதுவுமே இல்லை. நல்லா பார்த்ததாக தான் இருக்குது. ஒன்றுமே இல்லை கைஸ். ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த ஜூவில் ஒன்றுமே இல்லை. நான் பார்த்ததாக தான் இருக்குது. பார்த்தீங்கன்னா இந்த வந்து ஜூவெல்லாம் சுற்றி பார்த்தாச்சு. ஏதோ ஒரு இடத்துல நல்லா இருந்துச்சு. எல்லாமே நீட்டா இருக்கு. கைஸ் எல்லாம் நல்லா இருந்துச்சு. எப்படி இருந்துச்சு சொல்லு. இப்பதான் எல்லாம் ரெடி பண்ணுறாங்க. ஆனால் கம்பல்சரி தமிழ்நாட்டில் மட்டும் இப்படி இருந்தால் 1% கூட வாய்ப்பு இல்லை. சத்தியமாக சொல்கிற 1% கூட எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு நீட்டாக ஒரு மலையில் வந்து நீட்டாக எல்லாமே அமைச்சு சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. சரியான ஒரு பிளானிங். இப்போதான் அங்கே திருச்சூர்லேருந்து அங்கே இருக்கிற விலங்கியெல்லாம் இங்கே கொண்டு வந்துட்டு இருக்கிறாங்க. அதனால இன்னும் சிங்கம் இல்லை, காட்டெருமை இல்லை. முதல்ல கொஞ்சம் தான் இருக்குது. அங்கே நிறைய இருந்துச்சுன்னு நினைக்கிறேன். இன்னொரு 2-3 மாசத்துல எல்லாம் ஃபுல்ஃபில் ஆயிடும். பாம்பு கேரளா அந்த இடத்துல இருந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. நல்லா இருக்குது. சுற்றி பார்க்க நல்லா இருக்கும். நல்லா க்ரீன்ஃபுல்லாக இருக்கும். சூப்பராக இருக்கும். பாம்பு வகையில் இல்லைங்க, அதை மிஸ் பண்ணிட்டோம். பாம்பு கேட்க அந்த மாதிரி இல்லை. ஃபுல்லாக இந்த மாதிரி அனிமல் தான் இருக்குது. அனிமல் மட்டும் வர தேவையில்லை. இயற்கை சூப்பரா இருக்கு. நேச்சுரல் நல்லா இருக்குது. நல்ல ஒரு செட்டப், உட்கார செட்டப் எல்லாம் சூப்பரா இருக்குது. அப்புறம் இன்னொன்னு வாட்டர் வந்து பஞ்சமே கிடையாது. வாட்டருக்கு நார்மல் வாட்டர் இருக்குது, கூலிங் வாட்டர் இருக்குது. எல்லாம் 3 டைப் ஆஃப் வாட்டர் இருக்குது. நல்லா இருக்குது. இல்லாம கேண்டீன் உள்ள இருக்குது. கேண்டீன் வந்து இப்போ எல்லா பக்கமும் பேக்கரி மாதிரி. இதே வந்து தமிழ்நாட்டுக்குள்ள இப்படி ஒரு இடத்துல பேக்கரி இருந்திருந்தா அது கம்பல்சரி ஒரு சமோசா 30 ரூபா அந்த ரேட் இருந்திருக்கு. ஆனா இங்க பண்ண டீயே 10 சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் இருக்குது. கண்டிப்பாக நல்லா சாப்பிட நல்லா இருக்குது. டேஸ்ட் வைஸ் நல்லா இருக்குது. எல்லாமே சூப்பரா இருக்கு. ஓகே வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க. கேரளா வந்தீங்கன்னா நாங்கள் போக அடுத்து காட்டுறோம். லொகேஷன் திருச்சூர் ஜுவாலஜிக்கல் பார்க். ஓகே லொகேஷன் திருச்சூர்ல புத்தூர். லொகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல வைக்கிறேன் பாருங்க. கொச்சேரி சாயாச்சு. பார்த்தீங்கன்னா பசங்க கைஸ் முடியல கைஸ், பசிக்குது கைஸ். எங்க கால இப்பதான் இதே மாவே பிணையிறாங்க. பிணைஞ்சி ஊற வச்சு அங்க போட்டு புரோட்டா போட்டு எப்ப தரது. கறி வேற எடுக்கல. அது வேற சண்டை கைஸ். நாங்கள் தான் சாப்பாடு செஞ்சு நாங்கள் தான் சாப்பிட போகிறோம். இன்னும் கறி எடுக்கல கைஸ். போய் தான் நாங்கள் போய் கறி எடுக்கல. கறி எடுக்கும்போது மறுபடியும் கூப்பிட்றேன். சரி கறி எடுத்து நாங்கள் தான் சமைச்சு நாங்கள் தான் சாப்பிடணும். நாங்கள் என்ன நடக்குன்னு காட்டுறேன். ஐஸ்கிரீம் ரேட் அதிகமாக இருக்கு. தாத்தாக்கு ப்ரொமோஷன் பண்ணி கொடுத்தீங்கன்னா ரேட் குறைச்சிக்கோ. எவ்வளோம்மா? ஓகே 10 ரூபீஸ்ங்க. 10 ரூபீஸ் ஆளுக்கு ஒரு உருண்டை. இது 10 ரூபா. நான் இல்ல அதனால காய்ஸ் போட்டுருக்கு. டிஸ்டர்ப் பண்ணாத காய்ஸ். அவங்களுக்கு गाइस விஜய் மூவி ஒரு மண்ணு தெரியல பாய்ஸ். பாய்ஸ் என்ன பாய்ஸ்? லெஃப்ட் ரைட் வேணும்னு தெரியல. ஃபைனலி காலேஜ் போறேன். நம்மளுக்கு வந்து ரைட்ல போவே நாம லெஃப்ட்ல போவே நாம எங்க அட்டி பாத்துங்க. தெரியல. விஜய் மூவி மாத்தி சொல்றான். गाइस ரூட் ஒழுங்கா தெரியல. பாருங்க गाइस. டின்னர் ரெடி பண்றது. புரோட்டா மாஸ்டர், பூதி மாஸ்டர். அது குணால என்னக்குது தெரியும்டா. गाइस புரோட்டா ரெடி ஆகுது. இப்போ போனதுமே நீ முக்கியமில்ல அவன் போக முடியல. அதே மாதிரி வச்சிடலாம். நைட்டுக்கு சாப்பாடு சிக்கன் கிரேவி வித் புரோட்டா. எடுத்து இங்கே அந்த பக்கம் இன்னொரு தட்டம் ரெடி தம்பி. கிரேவி வச்சுக்கிறாங்க. கிரேவி வித் புரோட்டா. பரவாயில்ல வேலை செஞ்சுக்கிறாங்க. நைட்டு வந்து டின்னர் வந்து ஃபுல்லாக புரோட்டா சிக்கன் சூப்பராக இருக்கும். நல்லா சாப்பிட போகிறோம். ஓகேவா?
என்னடா பிரச்சனை? அப்படியா? உழைக்கிறான்டா வருதா மச்சி? எங்க மாமா வந்து கிரேவி செய்யறாரு. சமைச்சாச்சு. பார்த்தீங்கன்னா முடிக்க போறோம். புரோட்டா கறி வந்து செம்ம டேஸ்ட். அது பசங்களோட இது மாதிரி செஞ்சு அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கு. கல்லேறு 10 ஈரல் போட்டு வந்துருப்பாங்கன்றது நான் 4 ஈரல் எடுத்துட்டேன். செம்ம டேஸ்டா இருக்குது. இன்னைக்கு டே 1 வந்து முடிக்க போறோம். இன்னைக்கு நைட்டு சாப்பிட்டுட்டு முடிச்சுன்னா அப்புறம் நாளைக்கு இதோட முடிக்க போறோம். சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ண போறோம். செம்ம டேஸ்டா இருக்குது. என்ஜாய் பண்ணுங்க. ஓகேவா? பாய். இந்த டே 1 முடியுது.